பெரிய காலி முண்டாடா அன்னைக்கெல்லாம் ஒரு பப்புனை ஏந்திருக்கா இன்ன வரைக்கும் அவன் கவக்கம்ப முட்டு கொடுத்துட்டே வெளியே இருக்கேன். சர்க்கஸ் காட்சிகள் ஆரம்பம். ரோபோட் ஏறுவதும் செம்புரி ஆடு சோறு கொண்டு போவதும் எங்கள் காட்சிகள் ஆரம்பம். தினசரி 3 காட்சிகள். பெண்களுக்கு 11 ரூபா, ஆம்பளைக்கு 51 ரூபா. அட அனாதைய சாக தெரிஞ்சியடா. காலையில 300 ரூபா கொடுத்தாட்டே வீட்டுக்கு போவேன். காரியா வீட்டுல கெந்துவேன். இப்ப எங்க ஏறிக்கிட்டு எதடா கிடைக்கிற? ஏமா அப்படியே இருந்த லேசா பால் பீச்சு விடுத்தாய் கழிவே விளங்கா முண்டையா இருப்பா. சம்பளத்திலே 171 ரூபா பிடிக்கப்படும். 2 லப்பு ஒரு கிருப்பு. என்ன விட்டு ஓடி போக முடியுமா? நீ முடியுமா? மத்தவங்கள நான் கட்டி ஏறுவா போ. போட வண்ணமே அரஞ்சூரிய மயிருமனே. மச்சான், ஐயோ மருதமணி மச்சான், இப்படி வண்டி வந்திருக்குன்னு சொல்லிருந்தா சாப்பிடு. வாங்க மச்சான். கண்ணை திறக்கணும் சாமி, கைய புடைக்கணும் சாமி. கண்ணை திறக்கணும் சாமி, கைய புடைக்கணும் சாமி. இதார துடைக்கிற வேணு வந்து தேடி புடைக்கணும் சாமி. கண்ணை திறக்கணும் சாமி, கைய புடைக்கணும். பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் மருதமணி அவர்கள் இன்று அதிகாலை 6 மணிக்கு கைது செய்யப்பட்டார். இந்த பொட்டவரிக்கு இவனுக்கு இதே வேலையா இருப்பதால் இவனை கண்ட இடத்திலே சுடும்படி உத்தரவிட்டிருக்கிறார்கள். டேய் மாமா, என்ன சிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு சம்பளமே கிடையாது ப்ரோ. அண்ணா ஏறி டிவி புள்ளி எடுக்கணும் பார்க்க சொன்னா நீ ஆண்டனாவுக்கே போறியே. வண்டி இப்படி பெரிய வண்டி கொண்டு வரது நான் முதல்ல மாத்திரை கட்டு வந்துருப்பேன். நரம்பு தெளிச்சுடா, நீரே விட்டுட்டே வருது சொல்லி நான் மாத்திரை விடாம வந்துட்டு வண்டி பெரிய புல்லட்டை கொண்டு வந்திருக்கேடா. நிலக்கா இது நேரம் நல்ல நேரம், நெஞ்சல் பாயுது காமன் பேடும் வானோ தூக்க வல்லம் மாமா காக்க வைக்கலாமா. வாங்க ப்ரோ. என்ன மேத்து குருட்டுற? எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ண மூடு மாமா. அவனே முகம் வாங்கி செத்து போயிடுவாண்டி விடுறி. அவுத்து விட்டு முண்டமா பஸ் ஸ்டாண்டா அலப்புறாங்கடா நங்கு. மாமா கட்டி போறீங்க மாமா, கண்ட போய் கட்டி போறீங்க. கட்டி போறீங்க மாமா, கண்ட போய் கட்டி போறீங்க. எந்த இடத்தில் சுகமிக அதிகம் அந்த விடத்தேன் அந்த இடத்தை
அகத்திக்கிறைய பூரா புடுங்க தெரிஞ்சாங்க. மாமா அவர் என்னை இன்னும் பண்ண மாட்டாரு. ஏபிஜிங்கொப்பேந்தாடி சொல்லித்தர கத்துக்கடி எல்பாலோடி ஏஎஸ்கிலாடி சொல்லித்தர ஒத்துக்கடி ஏபிசிடி கொப்பேந்தாடி அண்ணாதே தெரிய போறேன். ஐயா எனக்கு இன்னும் 1/2 மணி நேரம் லீவு விடுயா தாண்டி. சம்பளத்தோட 1000 ரூபாய் பிடிச்சிக்க நம்மளால முடியாது. ஒரு தடவை சும்மா ஓட்டி பாருண்ணா. ஐயா நம்மளால முடியாது. நான் சும்மாவே ஒண்ணுக்கு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வண்டி மைலேஜ் நல்லா கொடுக்கும்டா. இந்த வண்டி நம்மளால ஓட்டுமே. பழைய டிவிஎஸ் விட்டு விட கூட நான் பாரு சொல்லிட்டு போறேன். இது சரியான பல்சரா இருக்கு பாருங்க. ஏன் மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா. சித்தி நான் உங்களை ஐ லவ் யூ. ஐயா என் சித்தி மகன் மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா. நேத்து நம்ம 2 பேரும் அங்க போனோம்ல, அப்பதான் நீங்க உம்மா உம்மா கொடுத்தீங்க. தங்கச்சி நீ எனக்கு வேணும். அப்படி சொல்லாதீங்க. என் தங்கச்சி வேணுமா? நீங்க வாங்க மாமா வாங்க. நான் போயிட்டு வளகாப்புக்கு வரவானே. நீ எனக்கு வச்சா நீ தங்கச்சி சின்னதா மகன். நீ ஆள் நல்ல மாமா மாமன் மாத்தா சும்மா இருக்கா. அது யாரு மக? சின்னதா மகன். உன் சின்னதா வச்சிருந்தது எங்க அப்பா தான்டா. மானங்க அசிங்கப்பட்டான் மறந்து. ये बार अंबिका पीपा चित्रा दीपा कोकिलाडो. ये बार अंबिका पीपा पार्वती दीपा चित्राडो. दीपा पार्वती दीपा चित्रा दीपा कोकिलाडो. மாமா மாமா ஐயா காவல்துறை இருந்தா என் மேல இந்த பிள்ளை மேல ஒரு கொலை கசு எழுதிக்கிறீங்க. ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? அப்புறத்தை மறந்துட்டான்டா முருகா முட்டை. இஞ்சி ஈடு பழகா மஞ்ச சேவ பழகா. இருடா மாத்தா. ஏண்டா நீங்க 2 பேரும் உளுந்து ஆட்டுறதுக்கு என் வீட்டு கரண்ட் கிடைச்சாரா? கொல்லி குச்சி உடம்புக்காரன். இந்த மயில் மேல கீழே உள்ள தூக்கி போட்டு எரிக்கடா அவனை. மாத்தா போடா மயில் மேல. மத்தவங்கள வந்தா நோங்கி நோங்கி போற. 5 வாரம் கும்பிட்டு என்ன நம்ம சட்டிட்டுலாம் தலை வரும். மாடு புடி மாடு அதான் அவனை காலி உண்ண உருவெடுத்திய மணப்பாறை சக்கார்த்தி மலை. நீ நல்லா இருக்க. அண்ணாபே காட்டுக்குள்ள போயல லவசே வந்து சின்ன தம்பி ராவல்லா ஆட்டம் போட்டு எனக்கு கால 2 நோக்கு கதா. எனக்கு கால 2 நோக்கு கதா. ஏய் ஏய் அரிராவல்லா ஆட்டம் போட்டு எனக்கு காலையும் பிறந்ததன. இந்த பருவமுள்ள பையன் கிட்ட நீயும் மாதாங்கு வண்ணாதடி. அதாக்கு வந்தாரடி. பத்தியா உளுந்தவடைய கவனியாம நல்ல வேலை அறவே காட்டா இருந்ததுனால விட்டுட்டியா. சொட்டு சுட்டு பிடிச்சா கடிக்க போனேடா. ஆனா பல்ல பாருங்க கொரோடு எங்கேன்னு சுண்டி இல்லடா அரிநாச்சி மேனே. என்ன மச்சி அப்படி பேசுறீங்க? பாட்டு பாட்டு ஆடுங்க மச்சான். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே உன் மேலதான் என்னடா குனிஞ்சவனே யூரியா வடை வந்திருக்குமே. குனிஞ்சவனே அப்படியே பிரேவ ஏதோ
நான் மருதமணி என்னை மாதிரி யாருக்குமே நடக்கூடாது. இந்த நேரில் பார்த்தவன் காடமங்கலம் முருகன் தான். எங்கள் அண்ணன் நல்ல நகைச்சுவை நடிகர். மாட்டுத்தாவணியில் போண்டா வாங்கி கொடுத்துருக்கேன் முருகன். அதை பிச்சு திங்கும் போதே ஒரு எடுவட்ட என்ன ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். மருதமணி அண்ணன் போண்டாவை திண்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு பாதி போண்டாவை வாய்க்கில் வச்சவே அந்த போட்டோ எடுக்க வந்தவனுக்கு ஏன் பேர் தெரியல. உங்களோட ஒரு அண்ணன் நடிப்பாரு அப்படின்னு இவன் போண்டாவை முழுங்கிட்டு சொல்லியிருக்கணும். ராதாகிருஷ்ணன் அப்படின்னா விக்கிக்கிருச்சு. முருகன் தண்ணியை கொடுத்துருக்கேன். மேமூச்சு கீமூச்சு வாங்கி முருகன் எனக்கு போன் அடிச்சுடனே நான் அப்போ பூ மார்க்கெட்டில் இருந்தேன். நீ இல்லைன்னு சத்தியம் பண்றா. யாரும் உங்கள்கிட்ட கேட்டாங்க இல்ல இதை யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்களா? அது காடமங்கல முருகன் சொல்ல சொல்லா நீ தங்கச்சி தண்ணி கோடமடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. என் கொடுத்தமானே என் ஜாலகேனே மலராத மல்லிகை கொஞ்சம் மஸ்த கொடுத்து தண்ணி கோடமடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. அந்த மாதிரி ஆள்லதான் மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு. ஏன்னு பிள்ளையார் கோயிலுக்கு மாலை போட்டிருக்கேன். ஏன்டா கோயிலுக்கு போறேன். எதுக்கு? அன்னதானம் எதாவது எடுக்கிறதுக்கா? பொண்ணுக்கு இருக்க முடியல. ஏன்னு மேமொழி வாங்குற சாந்தி நான் வந்துட்டால அப்ப மட்டும் மழுப்புவேன். விடுமா தோசை அப்ப நீங்க ஒண்ணுக்கு இருக்கும் போது அது அரும்பாறையா? நீங்க வேணா செல்லு லைட் அடிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு விலங்கா சக்காலி மாலை இருப்பா. உள்ள ராசாத்தி மச்சிருக்கே ரோசா பூ உள்ள ராசாத்தி மச்சிருக்கே ரோசா பூ. என்ன அவ்வளோ ஜோலியை முடிச்சுட்டு அதுக்கு மேலே என்ன செய்ய போறேன்? என்னடா ஒன்ன மாதிரி நான் ஆளு கழுத்தாடுன்னு வச்சுக்கிட்டால ஏற்பட்ட சொல்லி வந்துடுவேன். என்னடா ஒண்ணுமே பண்ணாம ஏற்பட்ட சொல்லி வாங்கினா உனக்கு நான் அப்போ வாங்கி கொடுத்துருவேன். இல்ல என்ன பண்ணுனேன்? இல்ல கிரிக்கெட்ல ஜெயிச்சா என்ன நான் பண்ணல மதம் பண்ணி ப்ரோ. என்ன பண்ணல? அவன் ஒண்ணும் பண்ணால இங்க போக மாட்டேன்னா நான் நடக்க முடியாது. நான் காய அடிச்சு 6 வருஷம் ஆச்சு. நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல, சத்தியமா இல்ல. என்ன விடுங்க, நான் உங்க கூட கோச்சிட்டு நான் பாட்டுக்கு போறேன். நீங்க உங்களுக்கு நீங்க ஒண்ணு வேணாம். என்னடா பண்ண? என்ன பண்ணல மருதமணி ப்ரோ? எவ்வளவு ஸ்கிரிப்ட் இருக்கு? ஏன்டா பொழுதுக்கு வண்டி ஓடுற? ஏய் ஜாந்தி யாத்தா வா ஜாமி இறக்க நேரமாச்சு. நான் உடனே இறக்கிறேன் அண்ணே. மற்ற நேரம் எல்லா டான்ஸுக்கிட்டே நான் லவ் சொல்லுவேன், நீ சொல்லுண்ணே. மருதமணி சாமி கருப்பசாமி மருதமணி மச்சான் காதலிக்கிறேன்னு நீ சொல்லாட்டினா உன்னைக்கே ஒரு பொண்டாட்டி சிலுக்கா போயிடணும். அப்ப வெள்ளிக்கிழமை ரம்பாவை போக சொல்றியா? என்ன அடிக்கல்வா?
என்ன சொல்றேன் தெரியுமா? இங்க ஒரு களி சூத்து வைக்கி போட்டா வச்சுக்கயா. என்ன சொல்றேன் தெரியுமா? தன் கையவே நம்பி வளர்க்கிறவே வாழ்றவே. அந்த மாதிரி ஒன்னு சொல்றேன். நீ பிறந்தாலும் நான் திணிக்கிறதுக்கு நான் ஆள் இல்ல. வந்தாப்புல மாமதுர அன்னக்கோடி மாமதுனி அன்னேரடி மதுரை மெச்சம் அன்னக்கோடி மாமதுனி நல்ல குத்து ஆடி. கண்ணீர் படம் மாதிரி என்ன இருக்கு? நல்லா விழுக முடியல. ஏன்னா என்னால இங்க யாரு மருதமணி மாமா ரெண்டும் ஒடிச்சு போடுவீங்க வச்சுக்கோ. உடைச்சு திணிச்சு விட்டுரு. இங்க பாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் உனக்கு ஏதாச்சும் உண்டா இருந்துச்சு. நான் என்ன உன்னை உண்டாக்கிட்டு. ஏய் குண்டா குண்டா இருந்தா விளம்பரம் போதும், கதைக்கு வாங்க. அதான் என்ன கதை? அண்ணே, நீ முடியாத இந்த கால மாடு கிடையாதுன்னு இந்த எச்சப்ப நான் செத்த கறந்து வளர்க்க விளக்கம் நடத்திட்டு வர்றேன். வேணாம், எனக்கு எறும்பு படம் பயலே. நீ முலாத்துல கறந்து வந்தாலும் கெட்ட வய வா. ஏன்னா இது என்ன ஸ்லாங்கு? இந்த மாடாலும் தவட்டு கேட்டு பார்த்தேன். உண்மையிலேயே மாட காலம் வர்றது மாதிரி நினைச்சிட்டியாடா? வா. ஓ போமா போ. அவனா வந்துட்டு இல்லை அண்ணே, நானா மனசு மாறிட்டேன். மனசு மாத்த போ. இப்ப போமா பேர் போயிடுமா? ஏய் அப்படி ஐயோ மாறிடுமே போ. வர சொல்றா. பேமெண்ட் வேணுமா நம்ம? ஏய், நீ போனா தம்பி எனக்கு சம்பளம் 5 ரூபாய் சேர்த்து தருவியா? போ. ஏன்னா எத்தனையோ பேர் கூட நான் நாடகம் ஆடி இருக்கேன். ஆமா. உங்கள்கிட்ட உள்ள அந்த அது பார்க்கறதுக்கு தெரியுதா? இது என்ன ஆடுறேன்னு தெரியுதா? நட்டுவாக்காளி ரோட்ல ஆடு. எனக்கு ஒன்னே பார்த்தா தர நான் இரு வீட்டுல எல்லாம் நாடம் இல்லாதப்ப அரண்டு சாந்தி. ஏய் நேரம் இல்லை. நேரம் left and right, left. என்ன ஆமா, பைக் ஸ்டாண்டில் டோக்கன் போடுறாரு. ஸ்டாண்ட பண்ணி பாட்டு இருடா மயிர் பண்ணை. பேச மாதிரியா? உங்க அம்மா நல்லா எங்க இருக்கு? ஏய் அவங்க அம்மா சேர்ந்து போற. இந்த பிள்ளை வந்து- எங்க அம்மா இருக்கிற நானும் நினைக்கிறேன் அவன் தான் உங்க அம்மா எங்க இருக்குன்னு கேட்கிறான். அவன் அப்புறம் உன்னை விட்டு உங்க அம்மாவோட போயிடலாம். ஒண்ணு இருக்க பர்சனல் ஒர்க்கு. என்ன இருக்கு? ஏன்டா ஏன்? ஒண்ணு பார்த்தா திரும்பி திரும்பி பார்த்தா வருது. ஏன்? என்ன ஒர்க் பண்ற? என்ன ஒர்க் பண்ற? ஏன்? ஒர்க் பண்ண தெரியுமா தெரியாதா? ஏய், போன மாசத்துல ஒரு டான்ஸ் என்னென்ன பண்ணு. நாடகம் முடிஞ்ச எல்லாரும் எந்திரிச்சு போங்க ப்ரோ, என்ன வெட்டு குத்து ஆக போகுது. டேய், உன்னை உள்ள வட உன்னை தூக்கி போட்டு ரப்பரவே அக்கா மூட மாட்டேன் மருதமணி. பேசாத. அப்போ நான் வாங்கி கொடுத்தேன் அந்த கேசரி காக்கு. நீ வாடா, அழகு வட்ட இல்லடா. நீ வாடா தங்க, நான் நீ இல்லாம நான் மாண்டுருவேன். வேலை கூட மாட்டேன். வா வா வா. சாந்தி, நீ வயசுக்கு வரும்போது எதுக்கு எனக்கு சொல்லி விடல? வயதுக்கு வரும்போது அந்த பிள்ளைய பார்க்கலையா? அந்த பிள்ளைக்கு தெரியாம தரத்தை பார்த்தே உங்க தாய் மாமனே வந்திருக்கிறேன். ஏய், வாடா. இங்கனையே விட்டுட்டு போயிருவேன். அப்புறம் ஏஜ் மணி ஏஜெட்ல ஆம்பளி பார் தூக்கியே கொண்டாடுற பார்த்து போக. ஏய் அடியே, கொஞ்சம் தான் கொடி மாலை. ஹலோ, வாங்கம்மா. கால் தடம். சாந்தி, கருவாடம் இருந்தா ராய் வரத்தான் செய்யும். ஏன் அவன் மோந்து பார்த்துட்டு போய் முட்டிக்கு சேர்த்து போவேன் அவனுக்கு விட கொடுக்கணும். மோந்து வாக்குற சும்மா மோந்து வாக்க விட்டேன். ஒழுங்க விட்டு மோந்து வாத்துருவேன். மோந்து வாக்கும் போது வாயில எச்சி ஒளியும் முடிச்சோடனே வா. ஏடா பேசுறேன் என்ன அப்ப அங்க என்னதுக்கு போற மயிறு?
பேடா பேசுறேன்னு அவனை சொரிஞ்சு பக்கப்புறம் காலி பண்ணிட்டியே. வா, மத்த ஆளுக மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஆளு கிடையாது. என்னடா தாயக்கட்ட அட்டை மாதிரி இருக்கு. என்னடா அது? அடையாளமே இல்ல. என்னத்த நான் உனக்கு போற பஸ்ல நான் வண்டியா இருப்பேன். டைலாக் மறந்து வச்சு முண்டைக்கு யோசிக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தே மறந்துட்டேன். நான் உனக்கு பஸ்ஸா இருப்பேன். நான் டயரா இருப்பேன். நான் ஸ்டேரிங்கா இருப்பேன். எப்படிலாம் சமாளிச்சு இந்த காசை வாங்குறதுல நான் படுற வாடு துமையை பிடிக்குமைய மறந்து நான் உடம்புல மச்சமா இருப்பேன். மொத்தமா நான் மசலா இருப்பேன். அச்சமே எவ்வளவு நாள் இருக்கலாம். இப்ப மாட்டிக்கிறியா? அவனுக்கு தெரியாதுங்க. நீ வாடா தங்க, உன்னை வர்ணிக்கிறேன். உனக்கு நான் வெஸ்டர்ன் டாய்லெட்டா இருப்பேன். டாய்லெட்ல இருக்க புளுத்து ஓட்ட பல்லுல என்னடா எச்சி இப்படி வருது? புரிச்சு எப்ப மாட்டிக்கிறான் இங்க? அவன் கிடக்கான் ஏலப்ப. நீ சாப்பிடுற ஒருவேளை சோறா நான் இருக்கேன். கல்யாணத்தை எப்படிடா காசு வாங்கணும்டா டைலாக்க சொல்றான். சோறா நான் இருக்கணும் சொல்லுடா. எவ்வளவு நேரம் மெம்பர்ல ஏத்தி நான் என்ன அவ போயிட்டாடா கண்டாடி மலை. ஃபர்ஸ்ட் நைட்டா நான் இருக்கணும். அவன் கடைசி நைட் அண்ணே. இப்போ சீரியஸானது நீ தடைய உள்ள எதுவும்னாவே முதல்வருக்கு வந்தவொடனே ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்ய? ஏமா பேசு டைலாக். நீ ஃபர்ஸ்ட் நைட் போறோம்னு சொல்லு. நான் சூடம் சாப்பிட்றேன் வாங்கி தர்றேன். எங்கன்னு வைக்க? சூடத்தை பொறுத்து சாம்பிராணி நீர் உலாவி 10 எடுத்து சொருகி வச்சு. வா பரிச்ச லீவு நோங்க பாக்குறேன். கண்டமங்கல சோசியர் எங்க அண்ணே சொன்னாரு சிவமாரியப்ப. என்ன சொன்னாரு? கல்யாணம் முடிஞ்சா நம்ம 2 பேத்துக்கும் தலை புள்ள ஆம்பளை புள்ள. ஆமா தலகாணியே வச்சு படுக்கலாம். அது தலை புள்ள அந்த ஒர்க் பார்த்தாத வயக்காடே தரசா கிடக்கு. அப்புறம் நொந்தா அணைக்கிறதுக்கா பிள்ளை வரும். கண்ணி பிறக்காத பிள்ளை. உரைச்சிருச்சு முண்டைக்கு. கண்ணு கலக்குதுடா முருகா. கண்ணு கலங்கிட்டு இருந்தா தம்பி அந்த கலக்கம் இல்ல. 2 பேர் நின்னைக்கு நீயே அடிச்சுட்டு அந்த பிள்ளைய ஒரு அடி அடிச்சு விட சொல்லுது. என்ன தெரியுமா சொல்றேன்? என்ன தெரியும் அவன் அடுத்தவனோட விழுகலாம். ஆனா நீ அடுத்தவள எனக்கு விழுந்துருச்சு. ஐயா மூஞ்சியா பாருங்க. மலையில ஹீட்டுக்கு வந்து படுத்து கிடக்கும் பாரு இருதல முன்னி.
இதுல உனக்கு பொண்ணு வாக்க சொன்னா இதுல முடிய ரொம்ப மதமா நடத்துடும். அதை முன்னையும் போகும் பின்னாடியும் போகும். அண்ணே ஆயிருந்தா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஒரு அப்பா அம்மா யாருன்னா கூட பிறந்த அண்ணன் தானே. நீ நகைச்சுவைக்காக பேசுவ, எனக்கு நீ அண்ணன். அண்ணன்ட்ட விழுவோம். தாய் தந்தையா நினைச்ச என் அன்பு தம்பி டைலாக் நான் சொல்லிக் கொடுக்கவே என்னைய காப்பாத்துறதுக்கு கூட சம்மா என்னடா சொல்ல. இந்த கட்டத்துல 2 பேருமே ஆசீர்வாதம் வாங்கின அண்ணா இப்போதான் குழி வலிக்கிறியா? எங்க அண்ணே உன் குழந்தையா? ஐயோ குழந்தையா உலகத்துல அண்ணனுக்கு மிஞ்சி எவனும் கிடையாது. நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கு. என்னத்த நான் இருந்தேன், தம்பி நீ இறந்துட்டீங்கல்ல. தம்பி படம் கல்யாணத்தை முடியும். தடம் பட்டு தம்பி நீங்க எப்பயுமே நல்லா இருக்கு. உன்னை விட்டு நான் இருக்கவே முடியாது. வாடா தம்பி படம் கல்யாணத்தை முடிக்க எந்த அண்ணன் நாட்டுல இப்படி ஆசை அந்த புள்ள புத்து தட முதற்கொண்டு விழுந்தாங்க. தம்பி கொண்டாடி தான் கொண்டாட்டின்னு நான் நினைக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் நீ பாருண்ணே. ஐயோ நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் தம்பி. உனக்காகவே உயிர் கட்ட வாழுது. உனக்கு என்ன வேலை செய்யணுமோ செய்ய. ஆனா ஒரே ஒரு விண்ணப்பம், இன்னைக்குதான் நீ அடுப்புல லெட்டருக்கு 10 லெட்டர் வந்துக்கு நீ வெளிநாடு போறதுக்கு இன்னைக்கே வரணுமா? படகு தாலியை கட்டி நீ படகு கிளம்பு. நான் போய் உன்னை ட்ரெயின்ல ஏற்றி மெடிக்கல்ல போயிருச்சுண்ணே எனக்கு கொரோனா. ஐயோ டாக்டர் நம்ம குடும்ப டாக்டர் இருக்காரு. நான் வெளிநாடு போக நீ உள்நாட்டு செருப்பு. எப்படி தெரியுமா காதல்? பெஞ்சமின் அண்ணா கண்ணுல பாலவா கம்மாக்கரை வரது. கம்மாக்கரை அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்க நீ சின்னாத்தா. அடி கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்க நீ சின்னாத்தா. சும்மா நின்னு பேசனாக்க என்னத்தா, நீ சும்மா நின்னு பேசனாக்க என்னத்தா. ஓம்புட்டு சொத்தாலிஞ்சு ஓயிருமா பொன்னாத்தா. அந்த கம்மாக்கரை கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா. இந்த பாட்டை கேட்டது பெஞ்சமின் சொல்லாத்தா. அட கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறதுன்னு சொல்லாத்தா. என கேட்கல எங்க நீ பெஞ்சமின் சொன்னதையே வாங்கல காதுல வாங்கல. கிரா கிரா அரியாத்தா பெண் சொன்னதையே கேட்கல. இங்க அண்ணன் தம்பி சொன்னதையே வாங்கல. அடி ஒண்ணு மட்டும் மறக்க என்னால் முடியல. ஓம்புட்டு திருட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல. அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணத்தா கண்டிக்காம போறிய நீ சரியா தாய். கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டிக்காம போறதுன்னு சரியாத்தா. ஜாதிஜனா தமிழன் ஜாதிஜனா எல்லாம் என்ன எசது தின ஜபக்காலே அடிச்சது போல் பேசுது. அடி ஜாதிஜனா ஜனா ஜாதி ஜாதிஜனா அட்டாரம் பார்த்தாரு இந்த எம்கேஆர் காட்டாரு. ஏன் அட்டாரம் பார்த்தாரு எம்கேஆர் காட்டாரு. கம்மாக்கரை ஓரத்தில கண்ணதா என்ன கண்டுக்காம போறிய நீ சின்ன தரே.
வச்ச ஜாலி ஒன்னும் வாங்குது அந்த அழகு மலையா பாதத்தில திரையங்குது வாங்கி வச்ச கல்லு ஒண்ணு வாங்குது அந்த அழகு மலை திரையில வாங்கி வச்ச தாலி ஒன்னும் வாங்குது அந்த 18ஆம் படியா அவன் கதவுக்கு முன்னாடி திரையங்குது கண்மணிய பொழுது சாஞ்சு நேரம் ஆகுது நம்ம ஜாமியலுக்கு கரகம் தான் காத்து கிடக்குது அடிக்கம்மா கர உரத்தில கண்ணத்தா என கண்டுக்காம போய் எனி சின்னாத்தா ஏன் நீ உணர்ச்சி வசப்படுற ஏ ஊட்டின வீட்டில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் டிவியை போட போறானா ஏன்னா எந்த தம்பியும் செய்யக்கூடியாத ஒரு தவறு நான் செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்க அந்த சபையில் மன்னிப்பு கேட்குறேன் அண்ணனுக்கு முன்னாடி பிளாட்டுகளில் ஊன்னது தப்புத்தேன் உன் பங்கை பிரிக்காம ஊன்னது அதுக்காக நீ உன்னதுல புரிந்து போக போறியா அண்ணி ஐயோ ரொம்ப கிணத்தண்ணி இறைச்சி அவனை ஊற்றி இறைச்சி போடுவேன் கையிலே கிச்சு கிச்சு பண்ணிட்டான் என்ன வேற எல்லாம் நீட்ட முடியாடா காலி பையன் அண்ணி அண்ணே அண்ணியை ஏத்துக்கிட்டு நீங்க மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல எஞ்சி மரப்பா வைக்கணும் அண்ணி இந்தா உங்க கம்பெனில வேலை செய்யறாள் உங்க காதலை சொல்லுங்க இந்த எப்படி உங்களை டெஸ்ட் பண்றான்னு பாக்குறேன் சொல்லுங்க தாயே சொல்லுவா என்னுடைய காதல் இயற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்சயமானே ஊருகஞ்செடிய போல உருகி தவிச்சேனே நானே நாள் என்ன பொழுதென்ன நான் படத்தான் வேற என்ன விழுதென்ன நாடத்தான் ஏதோ எம்மனதானா நினைச்சு வீணா துடிக்குது இயற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்சயமானே ஊருகஞ்செடிய போல உருகி தவிச்சேனே நானே இருத்தி பிடிச்சயமானே உங்கஞ்செடி போல உரியத்த வச்சேன் ஆத்தோறு வீடு கட்டி மேடு கட்டி பாட்டெடுப்பு சேத்தோறு தாமரைய சேர்த்தனச்சு நான் கொடுப்பேன் ஆத்தோறு வீடு கட்டி மேடு கட்டி பாட்டெடுப்பேன் சேத்தோறு தாமரைய சேர்த்தனச்சு நான் கொடுப்பேன் அப்பப்போ குயில ஒண்ணு யாரை நீ பாருதடி அத்த மகனாயிருக்கு யாரை இங்க தேடுதடி என் மாமா என்ன கோவம் சொல்லி என்ன பிடிக்கலையா இயற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்சைய மாமா முருகஞ்செடியை போல உருகி தவிச்சேனே ஆமா வானவெளி நூல் எடுத்து சேல ஒண்ணு நான் கொடுப்பேன் வானவெளி தேர் எடுத்து வாசல் வழி நான் வருவேன் வானவெளி நூல் எடுத்து சேல ஒண்ணு நான் கொடுப்பேன் வானவெளி தேர் எடுத்து வாசல் வழி நான் வருவேன் ஆத்தாடி சின்ன பொண்ணு உன்னை எண்ணி பாடுறேன் ஆத்தாடி கோவம் இல்ல அத்த மக தேடுறேன் என் மானே என்ன கோபம் சொல்லு என்ன பிடிக்கலையா இயற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்சைய மானே முருகஞ்செடியை போல உருகி தவிச்சேனே நானே நாளென்ன பொழுதென்ன நான் படத்தான் வேற என்ன விழுதென்ன நாடத்தான் ஏதோ என் மனதானா நினைச்சு வீணா துடிக்குது இயற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்சைய மானே முருகஞ்செடியை போல உருகி தவிச்சேனே நானே சாமி அழைக்க போறாங்க 7 கரை வச்சு தயவு செஞ்சு அன்புறவர்களே
ஆம்பளை இந்த கரகம் போகாதீங்க. சாமி கரகம் தூக்குனதுக்கு அப்புறம் போங்க. சாமியால பேர் நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நல்லது இல்ல. சாமியினுடைய அருள் பெற்று கரகம்